அண்ணாமலை வந்தாச்சு, பிஜேபி விட்டு வெளியே, வாழ்த்துக்கள். அண்ணாமலை உங்கள் ஸ்பீச் ஃபுல்லாக கேட்டேன். 22 நிமிஷம் ஐயா நீங்கள் பேசுனீங்க. ரொம்ப அப்படியே அது யூஸ்வல் உங்களுது, ரொம்ப சாஃப்டாக அப்படியே மென்மையாக அப்படி டோன் மாறிடுச்சு. அப்படியே சடனாக விஜயகாந்தை பேசுனீங்க ரொம்ப நேரம். நல்ல கண்ணையா மென்ஷன் பண்ணுறீங்க, அப்துல் கலாமை நிறையா மென்ஷன் பண்ணுறீங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார் நிறையா மென்ஷன் பண்ணீங்க. மோடி அப்படியே சுருக்கமாக அப்படியே நிறுத்திட்டீங்க. அமித்ஷா பார்த்தது சொன்னீங்க, ரியாக்ஷன் என்ன கொடுத்தாருன்னு சொல்ல, பரவாயில்ல. ஸோ பிஜேபியிலேருந்து வெளியே வரீங்க, அதுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக. பட் ஐயா இந்த மாற்றம் கொண்டு வருவோன்னா, இந்த மாறுவோம்னா நீங்கள் ஐயா நீங்கள் சூலூரில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்கீங்களே, சூலூரில் ஜக்கி ஆசிரமத்து பக்கத்தில் ஜக்கிக்கு பால் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சொத்து கித்து மதிப்பு அதெல்லாம் எங்கிறது ஐயா அவ்வளோ வந்துச்சு? நீங்கள் அரசியலில் வந்தீங்க, எந்த எலெக்ஷனும் ஜெயிக்கலை. நீங்கள் மாற்றம் பற்றி சடனாக அரசியல் பற்றி ரொம்ப அப்படியே தூய அரசியல் பற்றி பேசுகிறீங்கப்போ சார், நீங்கள் இந்த அரசியல் பயணம் பண்ணீங்களா 6 வருஷம் பாஜகவில், தூயமாக இருந்ததா? அத்தனை மத கலவரத்தை அவ்வளோ கக்கனிங்க ஐயா அண்ணாமலை ஐயா. நான் போட்ட 3 கேஸ் இருக்குது, ஒரு கேஸ் பெண்டிங் கோயம்புத்தூரில் இருக்குது. வில் யூ apologize at all மிஸ்டர் அண்ணாமலை? மாற்றுவோம் புரியல சார். இவ்வளோ நாள் இந்த சேட்டு கட்சியில் இருந்துவிட்டு இந்த சேட்டு கட்சி அவ்வளோ வன்மத்தை கண்டுபிடிச்சி க்ரீன் ஸ்பேசஸ் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. க்ரீன் ஸ்பேசஸ் நாடு முழுக்க க்ரீன் ஸ்பேசஸ் அழிச்சிட்டு இருக்கா உங்கள் கட்சி பாஜக. இப்போ உங்கள் கட்சி இல்லை, சாரி அண்ணாமலை. யூ ஹவ் பீன் த மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் எவர். மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு சீன். இமேஜ் பில்டிங்கில் உங்கள் மாதிரி ஆள் கிடையாதுங்க அண்ணாமலை. அரசியலில் வந்து எந்த பதவி இல்லாமல் இவ்வளோ கரப்ஷன் பண்ணது யாருமே ஒருத்தர் எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. யூ ஆர் த ஒன்லி ஒன். எந்த பவர் இல்லாமல் அவ்வளோ வன்மம் கக்கிட்டு இவ்வளோ ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணது மத ரீதியாக, யூ ஆர் த ஒன். ஸோ எப்படி அண்ணாமலை சடனாக இந்த சென்ட்ரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தோட பேர் எடுத்தீங்க, அரசியல்வாதிகளோட பேர் எடுத்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்க திருமா பேசலை, திருமா மட்டும் பேர் எடுக்கலை. சீமானு, ஜான் பாண்டியனு, ஏசி சண்முகம், வாசனு, தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாத்தையும் சொன்னீங்க. பட் எனிவே அது விட்டு போயிடும். அது 22 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க நீங்கள். குட் மேன். லெட் அஸ் see வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் ஹவ் யூ ஆர் ஃபூலிங். இன்னும் ஏமாத்துறீங்களா மக்களை? ஏமாத்தாமல் எப்படி அண்ணாமலை 42 வயசு ஏமாற்றிட்டே இருந்திருக்கீங்க. டக்குன்னு எத்தனை பொய் அண்ணாமலை, எத்தனை பொய். படிக்காத புக்கா? எஃப்ஐஆர் 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ரஃபேல் வாட்ச்சு, இவங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, இவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்க. அப்படியே டக்குன்னு மாறிடுவே அண்ணாமலை? அப்படியெல்லாம் ஆகாது. ஜாட்டில் வேலை அடிக்கிறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக நின்று ஜாட்டில் அடித்தார் தன்னவே. அந்த நூல், இந்த சாஃப்ட் காட்டன் நூலில் அடிக்கிறார். இப்படி மறந்துட முடியும் அண்ணாமலை? பார்ப்போம் அண்ணாமலை, பார்ப்போம் எங்கே தான் போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வாங்க ஐயா, நீங்கள் கேஸை முடிங்க, பார்ப்போம். திமுகக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண